ஆரம்பிக்கலாங்களா? ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு JMK vlog. என்ன நீங்க சொல்றதை நான் சொல்லிட்டு பாக்குறீங்க. நானும் அந்த JMKல ஒரு ஆள் தான். இன்னைக்கு நாங்க JMK vlogல என்ன பார்க்க போறோம் என்றால், சொல்லுங்க இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? உண்மையாக ஒரு சிரிக்கக்கூடிய விஷயம். அந்த விஷயத்துல சிரிப்பீங்க, அழுவீங்க. சிம்பிளா சொல்லி முடிங்க. மணிக்குட்டிக்கு வாங்கி வச்சிருக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் அண்ட் சில லியாமாண்ட ஹேர் பேண்ட்ஸ்கள், மூல்கள், கிளிப்புகள் அதான் பண்ண மாட்டீங்க. ஒரு வயசுதான், முடி இந்த விஞ்சிதான் மலர்ந்துருக்கு. அதுக்கு எவ்வளவு பேண்ட் எவ்வளவு பூல் இருக்குன்னு வந்து பாருங்க. இது இந்த கபர்ட்ல ஒவ்வொன்றுலயும் அவன் ட்ரெஸ் இல்ல, ட்ரெஸ் அது மாதிரி வேறையா இருக்கு. ஒவ்வொன்றுக்குள்ள ஒவ்வொரு இது இருக்கு, ஷூ இருக்கு, ஒவ்வொன்றுக்கு. இந்த தட்டுல ஷூ மாறி இதுக்குள்ள வந்துட்டுது. அவக்கு அப்படித்தான். ஹலோ, ஹாய், என்ன செய்றீங்க? எனக்கு இன்னும் மணிக்குட்டியை தான் பிடிக்கும். அதாவது சொல்லுது இது அப்படியே பார்க்க கால் முளைச்ச கை முளைச்ச கீர்த்தி மாதிரி இருக்கு. தலை சுத்தி விழுந்துருவோம், முறிச்சு விழுந்துருவோம். தலை சுத்தி கிட்டி எடுத்து கிட்டி இப்படியே நாங்க என்ன செய்வோம், தூக்கிட்டு போவோம். வாங்க. உலகத்திலே கடைசியா மதுவக்கா பத்தி ஒரு விஷயத்த காட்டுற மறக்காம இதை வந்து பார்த்துட்டு அதையும் பாருங்க வாங்குவோம். பின்னி கட்டி பின்னாமா கட்டி ஒரு பஞ்சாயத்து இல்ல மாதிரி சண்டைக்கா ஒரு விஷயம் இப்ப பாத்துக்கோங்க. நீங்க பாத்துருப்பீங்க வீடியோன்னு. நானும் அப்படியேதான் நிக்கிறேன். கொண்டு மதுவுக்கு அப்புறம் கொண்டு வந்தாங்க. இப்ப டைம் என்ன என்ன நான் தான் தெரியுது, 9 மணி. அது கடைசியா சொல்லுவோம். இல்ல உங்களோட காய்கள் வணக்கம் சொல்ல கூப்பிடு. நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னு சொல்லுங்க. இன்னைக்கு நாங்க என்ன பார்க்க போறோம்டா, நீங்க சொல்லுங்க. என்ன செய்ய போறோம்டா, எந்த மணி இது குத்திட்டு என் கையில. இது என்ன செய்ய போறோம்டா, தீர்க்க போறோம். எல்லாத்தையும் போட்டு போட்டு பார்க்க போறோம். இந்த கதை கேமரா பிடிக்க விட்டுட்டு இந்த இதெல்லாம் நான் என் பிள்ளைக்கு வாங்கி கொடுத்தது. இது வந்து சொல்ல போனா எங்களுக்கு எனக்கு கடைசி ஒரு எனக்கு 20க்கு மேலதான் வயசு. உண்மையா சொல்லப்பட என்னட்ட ஒரு அலிஸ்பேண்ட் இல்ல. அம்மா சத்தியமா இந்த பிள்ளைக்கு ஒரு வயசு, அதுவும் முடி வந்து இவ்வளவுதான் வளர்ந்துருக்கு. இல்ல இது வந்து வெள்ளையும் கார வாங்கி கொடுத்தது. அவங்களோட பெரியம்மா, 2வது பெரியம்மா வாங்கி கொடுத்தது. அவட மம்மி வாங்கி கொடுத்தது. வடிவா இருக்கா? தாங்க போட்டு பாப்போம். கீர்த்திக்கு போட்டு காட்டுறது எல்லாம் இல்ல, எனக்கும் போட்டு பாக்கலாம். வடிவா இருக்கும். நீ கோமாளியாக எனக்கு போடுவா. இவ பாத்தீங்க புதுசா ஒரு ஆள் வந்துட்டு போட்டு பாக்குறது நினைக்கவே இல்ல. இவன் இவன் நெஞ்சு பாருங்க, இந்த 6 அடி கூந்தலுக்கு தான். அதுல கூட அல்ஃபான் வாங்கி கொடுத்தாரு. இது வந்து ஏன் சொல்றா, அதான் இந்த முடிக்கு ஒரு அல்ஃபான் வாங்கி கொடுத்த அந்த புத்திசாலி யாருண்டு நான் தான். இவ்வளவு காட்டிட்டு நான் கடைசியில ஒண்ணு சொல்றேன், அதையும் பாருங்க. இது அவட மம்மி வாங்கி கொடுத்தது. இது தங்கா பிறந்திருந்த டைம் வாங்கினான். 1 வருஷம் ஆயிட்டு என்ன பிள்ளை ஒரு நாள் கூட வாயில வச்சது இல்ல. நேற்று என்ன செஞ்சு நைசா கூப்பிட்டு தூக்கி கொடுத்தேன். இப்ப 1 வயசு தாண்டியாச்சு, இனியாவது வாய்க்க வைப்பில்லை. இது வந்து அவட மணி சித்தி வாங்கி கொடுத்தது. இதை போட்டு பாப்போம். மணி சித்தி வாங்கி கொடுத்ததெல்லாம் பாருங்க. இது மணி சித்தி வாங்கி கொடுத்தது. என்னடா எனக்கு எந்த கீத்தம்மா வாங்கி தரது, அப்படின்னா அவாக்கு வாங்கி கொடுக்கறது. மாமா வாங்கி கொடுத்தது.
நல்லூர் கோயில்ல அம்மா எனக்கு ஒரு நாள் பார்த்து வாங்கி தந்திருப்பானா? இது மாமா வாங்கி இது மாமா வாங்கி இது மாமா நல்லூர் கோயில்ல வாங்கினாரு. அதோட இன்னொன்று வாங்கி இருந்தாரு. இதான் மணி போட்டு டிக்டாக் செஞ்சது என் பிள்ளைங்க ஒரு நாள். இல்ல பட்டு இது வந்து அவட மணி சிட்டி வாங்கி கொடுத்தது. பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ணினாரு. அவன் வந்து ஒரு பேண்ட் தான் எனக்கு இது பிடிச்சிருக்கு. இதுவும் மணி சிட்டி. அது நான் ஒன்னும் சொல்ல விரும்பல. பட் நீ எனக்கு தான் பட்டு சின்ன பிள்ளை. இது வந்து எங்களோட சொந்தக்காரர் வாங்கி கொடுத்தது. அது உங்களுக்கு தெரியாது, அதனால சொந்தக்காரர் சொல்றேன். அது வாங்கி கொடுத்தது. போடுவோம். சரி சரி, நான் பயந்துட்டேனே. இது மணி சிட்டி வாங்கி சொல்லிட்டோம். இது மணி சிட்டி வாங்கி கொடுத்தாரு. நீங்க திருப்பி எடுத்துக்க சொல்லிட்டோமோ? இல்ல இந்த பிள்ளைக்கு ஒரு வயசுல இல்லாம இப்படி இப்படி அழகா போடுது. நாங்க யோசிச்சு பாரு, சின்ன ரோட்ல நின்று பிச்சை அடி. உனக்கு கை சுத்தியா கால் சுத்தியா போமா, அது போய் பிச்சை அடி. என்ன படத்துல எப்படி அது இதுல ஒரு ஆஷ் கலர் வாங்கிட்டு மேல 2 ஸ்ப்ரிங் வச்ச மாதிரி. என்ன இது? அப்ப பரவாயில்ல, நல்லா இருக்கும். இது இந்தியால வாங்கினது, காத்தும் போகாது, நல்லா இருக்கு. இது இந்தியால வாங்கினாங்க. காது போய்க்குல காது சவ்வடிச்சுட்டு வரைக்குல காதை காப்பாத்தி கொண்டு வந்துருக்காங்க. அந்த தம்பி அம்மா பட்டு வை பேபி. இதுவும் அவளோட மணி சிட்டி வாங்கி கொடுத்தது. இது எனக்கு இருக்கிறதுலயே பிடிச்சது. எல்லாத்தையும் போட்டு வாங்கி அதை பார்த்தா நீங்க சிரிச்சு விடுங்க. அம்மா மணி இது வந்து தார வாங்கிட்டு காட்டுங்க. சின்னக்காவா? சின்னக்கா. இது இந்த வெள்ளையும் ஒரு ப்ரௌனும் வாங்கி தந்தவள். இதுவும் வந்து மம்மி அதே மாதிரி. இது இது காட்டியாச்சு, இதை திருப்பி இதுக்கா போடக்கூடாது. பிறகு காட்டுறோம்னு சண்டைக்கு வருவாங்க. இது வந்து அவனோட மாமா வாங்கி கொடுத்தது. இது சின்ன மணிப்பித்தாக்கும் இதேதான் வேலை. எங்க போனாலும் நான் எங்க போனாலும் அவன் மணிப்பித்தாக்கு பொறுக்கிறது, போனாலும் வாங்குறது. லாலி லாலி அச்சா போட்டுட்டு மணிச்சிட்டால சிரிச்சு விடுங்க. அந்த சிரிப்பை பாக்குறதுல கோடி ஆனந்தம் இருக்கு. இப்ப விளங்குதா ஏன் நான் வாங்குறேன். அப்பா பண்ண வேண்டாம். அப்பா அப்பா எப்படி சுகம்? பிளாக்ல ரவுண்டா இருக்கு இல்லையா மாட்ட? சின்ன வயசுல எல்லாம் நாங்க போய் ஆசைப்பட்டிருக்கோம். ஆனாலும் பாவம் எங்களோட அம்மா அப்பா என்ன இல்ல, நாங்க போய் இன்னும் விளையாடாலும் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்குறோம். காசை பெருசா பாக்குற இல்ல. நீதான் மணிதான் வாங்கி கொடுக்குற. எங்களையும் சித்தியாக்களும்
கஷ்டப்பட்டு ஏன் வாங்கி கொடுக்க தெரியுமா? உண்மையாவே சொல்றேன், நான் சின்ன வயசுலயும் சரி, நான் நிறைய காலத்துல நான் அப்படி ஆரம்பம் போட்டது இந்த எல்ஸ்பேன்ல மேல்படி சின்ன எல்ஸ்பேன், அதுவே மெட்டாக்கள் போடும் போது நான் அதை பார்த்து ஆசைப்பட்டுட்டு அதை நான் ஒரு நாளுமே வாய் திறந்து கேட்டதில்லை. எந்த புள்ள நான் இப்ப நல்லா இருக்குன்னு எந்த புள்ளைய நான் பாக்குறேன், அவ்வளவுதான். எங்கட அப்பா அம்மா என்ன அப்பா அந்த காலத்துல கூலி வேலை உழைக்கிற சம்பளத்துல 6 பிள்ளைகள் சாப்பாடு கொடுத்து உடுப்பு கொடுத்து படிப்பிச்சு அதுலயே காசு முடிஞ்சிருமா. அதனால முதல்ல ஆசைப்பட்டதை எதையோ நாங்க உங்களுக்கு வாங்கி தருங்க, தீபாவளி பொங்கல் சாப்பாடு கொடுத்து உடுப்பு ஏன் அதுக்கு படிப்பு உனக்கும் படிப்புக்கு மொத்தம் வராதுன்னு அதைத்தான் யோசிச்சு பாருங்க. நான் அண்டு கூட அந்த சர்டிபிகேட் வாங்கும்போது யோசிச்சது என்ன தெரியுமா? நான் அது வாங்கும்போது அப்பா இல்லையேன்னு ஒரு அப்பா இல்ல இல்ல அப்பா இருந்து என்ன ஆசீர்வதிச்சு அப்படியாத்தான் நான் அவ்வளவு நல்லா வாரேன். பட் சொல்றேன், அதுல எங்களை கஷ்டப்பட்டு வளர்த்ததுக்கு நாங்க அதுக்கு அப்பா எல்லா பிள்ளைகளுக்கும் படிப்பை கொடுத்தா ஒரு கீர்த்திக்கு மனம் கொடுக்காம போயிட்டு பாக்குறோம் தானே. அப்படிதான் ஞாபகம் இருக்கு. டெனிம் சட்டை எல்லாமே எனக்கு வாங்கி போட்டு அதெல்லாம் நான் வரைக்கும் சொல்றேன். ரெண்டாலும் நிச்சயம் ஒன்று காட்ட போறேன். எங்க இருந்து வந்தது இது? அவட அப்பா வாங்கி கொடுத்தது. இப்ப நாங்க போற டைம் கல்யாண மண்ட முடி பழக்குமா போகாத எங்கடாய் போகாத ஆட சின்ன பிள்ளை போகும். காத்து மேல காத்து கீழே காத்து சைட்ல காத்து ரைட்ல வீட்டு மேல காத்தடிக்குது காத்து ரொம்ப நாத்தடிக்குது சைட்ல பாரு குப்பை மேடுமா பக்கத்துல பாரு பிரியாணி அதுக்கு கத்தா மேல கைட்டு பைட்டுமா. எனக்கு பாட்டு நல்ல ஞாபகம் இருக்கு. கீர்த்தி நம்ம களம் எடுத்துட்டு அது கீர்த்தி அம்மா இப்ப காட்ட போறது இது எல்லாம் வந்து அவட அத்தை என்ன ஃப்ரெண்ட். நான் இப்ப அத்தைன்னு சொல்றேன்னா அவக்கு நான் அப்படிதான் சொல்லி கதைக்க வர்றேன் நான் அத்தைன்னு. ஆனா நான் எனக்கு அவ ஃப்ரெண்ட். அவ லண்டன்ல இருந்து இவா காண்டி கொண்டு வந்து கொடுத்தவா நிறைய பேண்ட். அதே மாதிரி லியாட்ட எத்தனையோ சட்டை இருக்கு. எனக்கு அவா வாங்கி கொடுத்த அந்த மஞ்சள் கலர் சட்டை தான் என் ஃபேவரட். எனக்கும் தான். நான் அந்த சட்டையை உங்களுக்கு ஒரு நாளைக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னா லியாமாண்ட ஹேர் பேண்ட் தான். இன்னொரு வீடியோல லியாமாண்ட சட்டையில் காட்டுறான். லியாமா ஒருக்கா கூட போடாத சட்டையெல்லாம் புதுசா அப்படியா இருக்கு. என்னன்னா லியாமங்கள மாதிரி கடைசி ஒரு 7 அடி பிறந்த நாளுக்கு என்ன செஞ்சது? உங்களோட அம்மா அவங்களோட அப்பா வாண்ட தூசி மாமாண்டு 3 பேரும் ஒரு சட்டை வாங்கி கொடுத்தேன். இந்த பிள்ளை நல்ல மாதிரியே இறைச்சி விட்டுட்டீங்க. இதெல்லாம் அவ கொண்டாந்து கொடுத்த எல்லாமே எனக்கு பிடிச்ச ஃபேவரட். இங்க இதுல நான் முன்னுக்கு இருந்த போவை இந்த மகள் பிச்சுட்டா. இது வடிவா இருக்கும். இந்த மகளுக்கு போட்டாலே வடிவா இருக்கும். நான் எனக்கு பிடிக்கும். எடுத்துட்டு போறது தப்பல்ல. அந்த கைக்கு போறத எடுத்த நீங்க தெரியுமா? மணிக்கு தவிர சிரிச்சு விடுங்க. அம்மா இது ஆடு கொண்டு வந்தது சரணியத்தையா? ஆமா சரணியத்தைக்கு அவ்வா கொடுங்கம்மா. எனக்கு ஒரு அவ்வா கட்டணும் தெரியல. அது அத்தைக்கு அவ்வா கொடுக்குறேன். யூடியூப்ல எங்கட வீடியோ பாக்குற எல்லாருக்கும் அவ ஸ்லோ மோஷன்லாம் வருவா. பல்லு காட்டுங்க பல்லு. கவனமே கூட கைக்கிறீங்க. கவனமே கோல் வந்துட்டு போன் அடிக்கிறது. ஆனா போன் என்ன செய்யறது கை விட்டது. இது வந்து அவட மணி சித்தி வாங்கி கொடுத்தது. ரோஸ் கலர் மெரூன் ரோஸ் ஒயிட். இதே மாதிரி ஒரே மாதிரி 3 அந்த ஒயிட்ட காணையில அது எங்க தெரியல. அதான் வடிவு. அது கிடக்கும். இங்க அது வேற ஒரு இதுக்கு கிடக்கும். ஆர்டர் திங்ஸ் ஆனா இது பெருசு வடிவா இருக்கு. ஹாய் லியா. ஹாய் பேபி. லியா லியா ஒன்னு போறீங்க மாசு. இது வந்து 6 வாங்கிட்டு தெரியல எனக்கு. வாவ் கோல் போகுது.
எந்த போன தேடி ஹேக் பண்ணி வந்தாலும் அவன் எனக்கு தெரிஞ்சு இப்ப தெரிப்பான். இது ஹலோ, நீங்க அழைத்த நபர் என்ன தற்பொழுது யூடியூப் சேனலுக்கு வீடியோ எடுத்து கொண்டிருப்பதாக சிறிது நேரம் கழித்து யூடியூப் சேனலுக்கு வீடியோ எடுத்து இருப்பதனால் நீங்கள் நாங்க ஹலோ சார், நாங்க ஜேஎன்கே ப்ளாக்ல இருந்து கதைக்கிறோம். நாங்க பாத்தீங்கன்னா ஜேஎன்கே ப்ளாக்கு வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறோம். ஓ, நீங்க எங்கட ஃபேன்ஸா? ஓம் சொல்லுங்க. உங்களுக்கு எங்கட ஆட்டோகிராஃப் வேணுமா, போட்டோகிராஃப் வேணுமா? இன்னும் ஆணியும் வேணாம்னு சொல்லி அசிங்கமா சொல்லுங்க சார். உங்களுக்கு ஆட்டோகிராஃப் வேணுமா இல்லாட்டி போட்டோகிராஃப் வேணுமா? விளங்கல சார். டச்சப்பா அதான் தெரியும் சார், அதெல்லாம் பிரச்சனை இல்ல. விளங்கல சார். உங்களோட ஆளோ சார், உங்களோட ஆள் தற்பொழுது நேரம் இல்ல. விளங்கல சார். நாங்கள் இப்பொழுது கச்சலாம் சுட்டி தரலாம் வரமாண்டு. என்னடா நீ உனக்கு எங்களோட ஆட்டோகிராஃப் பண்ணுமா போட்டோகிராஃப் பண்ணுமா சொன்னா ஒரு ஆணியும் பண்ணாமட்டு நான் போட்டோகிராஃப் பண்ணி வந்தா டச்சப் பண்றதுக்கு எவ்வளவு வாமிட்டு நான் சொன்னேன். எங்களை பயிரண்டா பிரைட்னஸா இருக்கு. மசுக்குட்டி போல். என்னவோ மசுக்குட்டி போல். இது சின்ன வயசுல நாங்க அப்படித்தான் சொல்றாங்க, மசுக்குட்டி போல் உண்டு. அதான் நீ மசுக்குட்டி. உனக்கு என்ன கல்யாணம் நடந்தது? இதுக்கு பேர் மசுக்குட்டி போல். அவாக்கு அந்த வெளியில இருக்கிறதுல எடுத்து கொடுங்க. அந்த வெளியில இதுதான் அந்த வேலை பாலிண்டாப்புள்ள தாய போல நூலை போல செய்யல, தாய போல புள்ள. அவ தாய போல புள்ள இருக்கு. அவ பக்கத்து வீட்டுக்காரன் புள்ள ஒரே ஆட போற. நிறைய பேர் கற்றுக்கிறீங்க. சில வீடியோல நான் இல்லாம போயிருக்கிறேன், சில வீடியோல மணி இல்லாம போயிருக்கு. நீங்க எல்லாரும் கேட்டுருந்தீங்க. நிறைய பேர் வந்து வீட்டுல வெட்டியா இருக்கிறபடியா மதுவக்கா எல்லா வீடியோல வருவா. நிறைய பேர் வந்து பர்சனலா கேக்குறீங்க. நீங்க 3 பேரும் என்னண்டு இவ்வளவு ஒரு ஒற்றுமையா இருக்கிறீங்க. கண்டிப்பா அந்த ஒற்றுமைக்கு காரணம் எங்கள சகோதரத்தின் இதுல எங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் போட்டி பொறாம அந்த ஜெலஸ்ன்ற எனக்கு இருக்கு. நீ மதுவோட டவுனுக்கு போனா எனக்கு பொறாம வரும், மது உன்னோட டவுனுக்கு போனா எனக்கு நெஞ்சு பக்கு பக்கம் ஆட்டிக்கும். ஐயோ இவ அப்படியா அந்த குணம் இல்லாத ஒரு ரீசன்டால நாங்க 3 பேருமே சந்தோஷமா இருக்கிறோம். அப்படின்னு இல்ல, எங்களோட சகோதரத்துல 2 பேர் கல்யாணம் கட்டி தனியா கூட இல்லையாட்ட கல்யாணம் பண்ணி தனியா போனதால அவையா எங்களோட பெருசா இதோட வாங்கி அந்த லைட் கலர் முடிஞ்சுதா? அந்த லைட் கலர் முடிஞ்சுதா? அதெல்லாம் கூட மகள் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு புதுசா தான் யூஸ் பண்ணுவா. பாப்பா கோழி, பாப்பா கோழி, இதுவும் பூல் தான். நான் என்ன செய்யறேன், பாப்பா கோழி போட இல்ல வாக்கு இருக்கட்டும். இந்த இந்த மூணுண்டா மொத்தம் முடின மொத்தமே மூளை போட்டா மூடி தெரியும். கேதி அது இந்த பிள்ளைக்கு வடி வேணா எனக்கு பாருங்க இங்க 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 வரைக்கும் மூடி இருக்கு. கேதி அது இந்த பிள்ளைக்கு வளருனா வடிவா இருக்கலாம். அது நான் அதுல ஏமா கைக்கு போடத்தான் வாங்கினேன். இது வடிவா இருக்கு, நான் ஆசைப்பட்டு வாங்கினேன். மற்ற மழை காட்டுங்க. அதுக்குள்ள அந்த போல் இந்த போல் இருக்கு. அத நாங்க கிளிப் வளர விட்டு வாங்கி போடுவோம். நாம அது ஓ குமாரி டிங்காலே அப்படி இல்ல. என்ன பாட்டு பாடி பெரிய காமல நித்திராக்குறது. தலையிலே கிபிர் விழுந்தது, ஆளி பேரலை வந்து அழைத்து சென்றது. இது பெரியக்கா தான் இந்த பாட்டு பெரியக்காக்கு சொல்லி கொடுத்தது. எங்களோட இன்னொரு சித்தியாவா
யாரு சுமிதாக்கா சுமிதாக்கா இல்ல சுமிதாக்கா சொல்லி கொடுத்தது பெரியக்காக்கு. பெரியக்கா அவங்களுக்கு பாடி கண்டித்து ஆக்குறது. என்ன ஏதோ இந்த தலையில் இருக்கு இந்த ஆண்டவர் பேரலை வந்து இது வந்து லியாண்டா பர்த்டேக்கு தச்ச சட்டையோட வந்தது. பட்டு அவ எழுப்பி விடுங்க. ஆண்டவரே அல்லாவே கருப்பசாமி. இது வந்து அவட பர்த்டேக்கு அவட சட்டை வச்ச நாங்கள் ரோஸ் கலர் சட்டை நான் அவட வீடியோ போறேன் பர்த்டேக்கு செஞ்ச வீடியோ அந்த சட்டையோட வந்தேன். அந்த பிள்ளை அழலண்டு அழுது கீத்துருவா காட்டுங்க. அந்த வீடியோவை பார்த்தோன்னா அழுகு நின்றுட்டு போன் காட்ட கூடாது. அவக்கு அப்படி இல்ல அவட துசி மாமா செஞ்சு கொடுத்தது வாங்கி கொடுத்தது. அவர் வாங்கி கொடுத்த சட்டைக்கு வந்த பேண்ட் தான் இது. வடிவான சட்டை வடிவான பேண்ட் எனக்கு பிடிச்ச ஃபேவரட். ஏன்டா பர்த்டேக்கு மட்டும் நிறைய சட்டை வந்து தெரிஞ்சது. நான் அதை இன்னொரு உலோக்குள்ள போடுறேன். வேணும்னா லியாண்டா ஃப்ராக் வீடியோஸ் வேணும்னா அதுக்கு கமெண்ட் பண்ணுங்க. லியாண்டா ஃப்ராக் வீடியோ போடுங்க அக்காண்டா நாங்க அதுக்கு போடுறோம். அதுல வந்து பேண்ட் தான் இது. உண்மையை சொல்லுங்க. அதுல வந்த சட்டையில எந்த சட்டை அப்படியே இருந்தது? உண்மையாவே நான் அந்த சட்டையை விட எனக்கு துச்சி வாங்கி கொடுத்த சட்டை தான் சட்டை படி இருக்கு. செம்ம அப்படியே சட்டை. அப்படியே சட்டை வாங்கி கொடுப்பானே. உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காட்டுறேன். சரியா? எல்லாரும் ரெடியோ? 3 2 1. அம்மா அது லைட் ஆஃப் பண்ணுங்கம்மா. ஃபுல்லா ஆஃப் பண்ணுங்க. நான் நினைச்சேன் நான் ஏண்டா மது இந்த அரிஸ்பேண்ட மட்டும் கடை தெரியாம போயிட்டு ஆட்டையை போட்டுருவோம். நீங்க நைட்ல போறேன். என்ன எடுங்க. இது வந்து அவட மாமா வாங்கி கொடுத்தது. அண்ணாவா? அவட மாமாக்கு தான் அப்படி மண்டையில நிறைய மூளை ஜோசி படம். அவர் வாங்கி கொடுத்ததுதான் இது. இது இவ்வளவு கிளிப். இது 6 வாங்கி. இது மணிதான். இப்ப நீங்க எல்லாரும் யோசிக்கலாம் இது என்ன மணி சித்தா வாங்கி கொடுத்தது, மாமா வாங்கி கொடுத்தது, மம்மி வாங்கி கொடுத்தது, அப்பா வாங்கி கொடுத்தது, அம்மா வாங்கி கொடுத்ததுன்னு சொல்றாங்க. அக்கா நீங்க வாங்கி கொடுக்கலையா? நீங்க நம்மளுக்கு ஒரு பேண்ட் வாங்கி கொடுக்கலண்ணா. நீயும் பட்டு ஆளுகிட்டிய யோசிக்கலாம். ஆனா உண்மையை சொல்லணும்னா வாங்கி கொடுக்கல. ஏன்னா இவ பிறந்த உடனே ஒரு 2 மாசத்தால இங்க பாருங்க இதுக்குள்ள இருக்கிற உபலாபம் 7800 ரூபாய்க்கு வாங்கினான். ஆனா அதுல 1 2 ஒரு டைமோ 2 டைம் போட்டிருக்கிறேன். அதுக்கு பிறகு போட்டதே இல்ல. எடுத்து வடிவா பேக் பண்ணி வச்சிருக்கிறேன். யாருக்கு சொல்லுங்க அப்பம் எங்கடா அடுத்த அடுத்தது பொம்பளை பிள்ளைதான் எனக்கு வேணும்னு கடவுள்கிட்ட கேட்டு இருக்கிறேன். சோ அடுத்தது பொம்பளை பிள்ளை வந்தா அவக்குதான் இது பாடியோ. அடுத்த பொம்பளை வந்தா நான் லியாமாவை தடுத்துருவேன். நான் அடி வாங்குறேன். நான் தான் அடி வாங்குறேன். உனக்கு என்ன வந்துச்சு? இதை பாக்குறதுயா இருக்கீங்களோ? இதெல்லாம் புதுசாவே இருக்கு. இன்னும் போடவே இல்ல. சிங் என்ன மகளோட சிங் ஆகி பாக்கணும். கடைசியா சிங்கு மகள சங்கு மகள ஒண்ணும் போடல. இப்ப போட இல்லாது என்ன இப்ப மண்டை பெருத்து போயிட்டு போட்டு பாக்க மாதிரி இப்ப காணாது. இப்ப இது மாதிரி வாங்கணும். என்ன போடணும் இல்ல இது வேண்டாம். பட் இது வேண்டாம். இது வேண்டாம். இனி வாங்கினா இந்த இப்படி இதுகள் வாங்குவோம். அது இது வடி இல்லாச்சு. அது இது ஒருக்கா போட்டுருக்குறோம் போல. இது ஒருக்கா போட்டுருக்குறோம். அன்னைக்கு சின்னக்கா வந்து தென்னம்மானு கொண்டு வாங்கி கொண்டு போயிட்டா. இப்படி இது இப்படி ஒண்ணு எல்லாம் வடிவாதான் பார்த்து பார்த்து வாங்கினேன். இது ஒருக்கா போட்டு ஒரு வீடியோ சொன்ன நிமிஷம் எடுத்ததுதான். எல்லாமே வடி வடிவா பார்த்து வாங்கினேன். ஆனா எல்லாம் என்ன விலை தெரியுமா? ஏன் சொல்லுவாங்க ஃபேப்ரிக் ஹோட்டல் ஃபேப்ரிக். சரி ஹோட்டல் இல்லைன்னா சொட்டான ஃபேப்ரிக். யாருக்கு தெரியுமா அதை பத்தி? இது தனி ஒயிட். இது போட்டா எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்பதான் நம்ம கொஞ்சம் லைட்டா கருப்பா இருக்கு. அப்புறம் ரோஸ் கலர். இது
போட்டோ நல்ல வடிவா இருக்கும். அதனால சித்தாவும் பிள்ளைங்க கொண்டிருக்கிறோம். நீங்க இது வந்து அதே மாதிரி ரெட் கலர், தனி ரெட் கலர். இதெல்லாம் போட்டதே இல்லை ஒரு நாள். அதான் வாங்கி அப்படியே வச்சிருக்கு. இது ஆடி கூந்தல் தானா செய் மறக்குமா அம்மா. இதெல்லாம் எப்படி இருக்கு சாய்ச்சியா குட்டிக்கு போட்டுருப்பீங்க சட்டப்படி இருக்கு. அவளுக்கு செம்மையா இருக்கு. கொண்டு போகணும்ன்றதான் நினைச்சேன். எங்க இதெல்லாம் ஒரு டைம் கூட போடல. வாயினதுக்கு போடவே இல்லை. 1 2 3 4 5 6 7 8 10 12 இதெல்லாம் புதுசு, அப்படியே போடவே இல்லை. அப்படி கொண்டு வாங்க. நல்லா பீவடுதோ அடி வாங்க பாருங்க. அது புதுசு. இது அதே மாதிரி வேற இதெல்லாம் பாவிக்கல. என் அடுத்த பிள்ளைக்கு இதெல்லாம் அப்படியே கவனமா வச்சிருக்கிறேன். எந்த பிள்ளைக்கு பாவிக்க முடியும், கீர்த்தின பிள்ளைக்கு பாவிக்க முடியும், மணியம்மான பிள்ளைக்கு. எந்த ஆண்டவரே அல்லாவே. ஓ இதுப்பா இன்னும் போயிட்ட வேலைக்கு போண்டு பேசலன்னு நான் சந்தோஷத்துல அதுக்குள்ள நான் புள்ள கதைக்கு போய் என்ன வேலைக்கு போன்னு திறத்த போது பேசாம வேலையை பெருமாறு. இது வரைக்கும் முடியாம போட்டு போடையில அப்படியே பேக பண்ணி வச்சாச்சு. அடுத்த பிள்ளைக்கு திரும்ப காசு செலவழிச்சு திரும்ப வாங்கணும். அதுக்கு பதிலா இதை சேவ் பண்ணி வச்சா எப்படி? இது வந்து கிளிப். அதான் மேட் இன் லண்டன். எஸ் எங்கேயோ போல யாருக்கு தெரியும். சரணியக்கா வாங்கி கொடுத்தது இல்ல, நான் வாங்கினது எங்க ஆன்லைன்ல. மல்லாதான் இடிதான் வெளியால இடியோட மழை, புயலோட மழை வருது. புடிக்கடா எனக்கு அண்டி இசான் தான் வாங்கிட்டு வந்தது. சட்டையோடய இடி வந்திருக்கு. நீ வேற இசான் தான் போய் அவ்வளோ அடி வேணும் சட்டை வாங்கிட்டு வந்தோன்னே எனக்கு நம்பவே முடியல. ஓ சட்டப்படி இருக்கு. அதாவது எங்களோட யூடியூப் சேனல்ல ஃபேனா அதெல்லாம் எங்களை அழைக்கிறது எங்களை வீடியோ பாக்குறேன். அவர் வந்து படிப்பு மனுஷனுக்கு படிப்பேதான் நிரம்ப மாதிரி. டாக்டர் என்ன செய்வார்? டாக்டர் மனுஷரை அதாவது மிதந்து போன மனுஷரை பிடிச்சல அவையில எடுத்துதான் ஆராய்ச்சி பண்ணி பாப்பேனா. ஆனா மதுவக்கான மனுஷன் என்ன செய்வாருன்னா தவளைய பிடிச்சு தவளைய குடலை வெட்டி அதுக்கு ஆபரேஷன் செய்து பார்த்த ஒரு ஆள் தான். சின்ன வயசுல எனக்கு பயம்படி நீங்க வேற என்னத்துக்கு ஆபரேஷன் பண்ணி பார்த்துருக்கீங்க? இல்ல எனக்கு பயமே. கிழமைக்கு கிழமை படி சுத்தி விடுற கிழமைக்கு கிழமை படிக்கும் சரியோ. எனக்கு பயம். இப்ப வேற மெடிசின் படிக்குதோ எனக்கு பயம். மெடிசின் படிக்கலாம். இந்த சும்மா அதை விட இந்த சும்மா பிலிம்ல ஒரு டாக்டர் நர்ஸ் கல்யாணம் கட்டுவார். கல்யாணம் கட்டினா ஒரு ஹாஸ்பிட்டலால வந்து தனியா போய் ஒரு ரூம்ல இருந்து ஆராய்ச்சி பண்றவர். இப்ப யோசிச்சு பார்த்துட்டு ஒரு நாள் போய் பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல இருந்து மனுஷன் மூளை அதை கொண்டு வச்சு ஆராய்ச்சி பண்ற. இந்த ஆண்டவரே சாண்டா பண்ணா மதுவுன மூளை எடுத்து பண்ணு எங்களெல்லாம் இந்த மூளை கிளாஸ் போனா சோறு கிடைக்கும். எப்படா நித்திர வரலாம் அப்படி அந்த மூளைகள் ஒண்ணுமே இருக்காது. இந்த மூளையை எடுத்து இப்படி பார்த்தா இந்த மூளையை எடுத்து கிண்டி பார்த்தா விஞ்ஞானி டாக்டர் ஒரு அப்துல் கலாமே ஒளிஞ்சு. இன்னைக்கு மது ஜோக் கண்டா துணி கடைக்கு போனாங்க. அந்த துணி கடைக்கார அண்ணன் என்ன பாத்துட்டு சொல்றாரு, நீங்க என்ன செய்யணும்னா கேட்டா 2 சகோதரமாண்ட அப்படின்னா என்ன செய்யணும் படிச்சு கொண்டு நீங்க டாக்டர் ஆகுற திறமை இருக்கா முகத்துல எனக்கு சிட்டி பண்ணிட்டு அதாவது பரவாயில்ல. என்ன பதிலா டாக்டரா கீத்திர முகத்துல போலீஸ் ஆகுற திறமை இருக்கா? அல்லாவே கீத்தியாவ மதிச்சு விட்டாச்சு.
விடுங்க இந்த பிள்ளை 5:30 கிளம்பிடும். இந்த சப்பச்ச புல் சப்பச்ச நம்ம டிவி இல்ல தோவி இது வந்து மாலை அவட பாட்டி அம்மா இந்தியால அனுப்பின மாலை. அது மாறி இதுக்கு வந்துட்டு மாலை செக்ஷன் எல்லாம் வேறையா இருக்கு. நான் காட்டணும் எல்லாம் இதுக்கு மாறி மாறி வந்துருக்கேன் தானே. இன்னும் பேலன்ஸ் இருக்காது வேற எதுலையாவது இருக்கு. மதக்கின்ற வரைக்கும் அதுக்குள்ள கிடைக்கும். இது வந்து கிளிப் இங்க வேணுங்க கிளிப்ப நல்லா இருக்குல்ல. பூச்சி வண்ணத்தி பூச்சி பறக்குது இந்த கலெக்ஷனை பாக்கும்போதே தெரியும் மணிக்கு தாலியா அப்படி வர்ணிக்குதாண்டு. ஆனா மணி இவ்வளவு உண்மையாவே பார்க்க போனா மணிதான் கூட வாங்கி விட்டுருக்கு லியாக்கு. ஆனா இந்த லியாக்கு பிடிக்காத ஒரு அழகு மணிதான். அது எனக்கும் இந்த பிள்ளைக்கும் பகை. இதுக்குதானே ஆசைப்பட்டோம். நான் சொல்லாம இருக்கிறது எடுத்து நீங்க போடும்போது அனுமதி இல்ல. இது வந்து என்ன ஃப்ரெண்ட் லண்டன்ல இருக்கிறான்னு அவ சிலங்காலுக்கு வேலை அப்புறம் லண்டன் மாதிரி பண்ணி போயிட்டா. அவாகணும் சொன்னதுதான் இது. இதுல 3 வந்தது மட்டும் வந்து அவளுக்கு வேலை கொடுக்குறேன். இது அப்படியே கிடக்கு. நான் சாக்கையெல்லாம் அப்படியே சாக்கடாக்கு கிடக்குது. இது வந்து அவளோட மணி சுத்தி வாங்கி கொடுத்த காப்பு. ஆமா காப்பு போடும். காப்பு 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 இல்லப்பா இது எப்படி தெரியுமா? இது எப்படி செய்யறேன்னு பாருங்க. நான் மறக்காம கீழே ஒரு வீடு ரூம் கொட்டி போட்டு காட்டுறேன். நான் நினைச்சேன் அப்படியே பறிச்செடுக்கணும். நீங்க கேட்டு எடுத்துக்கொண்டு காத்து போயிடுது. காத்து போயிடுது. அது அதுக்கப்புறம் படுத்துருக்கு. காத்து எனக்கு வேணாம். நான் சும்மா எடுத்து கம்மி இருக்கு. காத்து படம் ஒத்துக்கலாம். இது பாருங்க. இதுவும் அவளோட மடிக்கிட்டு வாங்கி கொடுத்த காப்பு. முத்து முத்து காப்பு. வெளியே இருக்கு காசி. உள்ள உள்ள உள்ளதா கருப்பு. ஐயோ மது மது கரெக்டுங்க. ஐயோ நான் புள்ளைய பறிச்சோம்னா கரெக்ட். பனிக்கரடி பனிக்கரடி வாத்தம் வாத்தம் அம்மாண்ட வாத்தம். இது ஒரே மாதிரி 2. இது வந்து அவட பாட்டியம்மா இந்தியால இருந்து அனுப்பினது. அதுல எடுத்து குத்தி போட்டேன். ஒன்று மிச்சம் இருக்கு. அதாவது இது தொப்பி தொப்பில கிளிப். எப்படி தொப்பி கிளிப் பதவிதான் காசு. ஆண்டவரே புதுப்பை கேட்டா இருந்தது. பிச்சுட்டு இல்லையா என்னத்த எப்படியோ அவளுக்கு தானே குத்துறாரு. அப்படியே வார வருஷம் மொட்டை தானே. நான் இப்ப ஒண்ணுக்குதான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். லியாக்கு மொட்டை அடிச்சா லியாவுக்கு கோவம் வந்து லியா தலைமுடி அப்படி தண்ணி தானே இல்லப்பா. லியா லியா பாபா பாபா. அது எங்கண்ட வந்து இந்த பிள்ளைக்கு காப்பு போட்டு வச்சா சின்ன காப்பு போட்டா விடுவாரு. இந்த பிள்ளை மேடம் என்ன செய்யணும்னா அந்த காப்பை கலட்டி எரிஞ்சு போட்டு விளையாடுறாரு. தாங்க ஒண்ணு. இது மணி இதுல நீங்க ஏற்கனவே எடுத்துட்டீங்க. இதுவும் அந்த இந்த ஃப்ரெண்ட் லண்டன்ல இருந்து கொண்டு கொடுத்தது. அது லியாக்கு போட்டா நல்லா என்ன பழக்கம் லியா லியா அது கூடாத பழக்கம் இல்ல. சரி சரி விடுங்க விடுங்க. அம்மா பாருங்க டைம் இல்ல. லியா டைம் இல்ல. அம்மா அப்பாக்கு டைம் இல்ல. என்ன பட்டு இதுவும் காப்பு எத்தனை சொல்லி காப்பு சின்ன 4 சொல்லி காப்பு வாங்கி கொடுத்து விட்டுருக்கு. இதுவும் மது மாறி இதுவும் என் புள்ள பல்லு கடிக்கிறதுக்காண்டி வாங்கி வச்சேன்னா ஆனா ஃபுல்லா பல்லு கடி பண்ணாங்க. கடுக்கிறதுக்கு இது குடுக்கறது கடிக்க. ஆனா இந்த புள்ள இதை கடிக்கவே இல்லை. கிடக்குற ரிமோட் ஹெல்மெட் எல்லாம் கடிச்சு கடிச்சு துப்பிட்டாங்க.
இந்த சின்ன போன் இந்த போன ஸ்ரீலங்கால கூட பெருத போன இப்படி உரிச்சலியாவா இந்த போன ஸ்ரீலங்கா பார்த்திருப்பீங்க. முக்கியமா கிட்ட வாங்க இதுல கருப்பு கலர்ல இருக்கு. இதெல்லாம் பிச்சது ஒரு கரடி. அதுக்கு 20 வயசு. அந்த பிள்ளை இல்ல மணி. முதல் போட்ட வீடியோல மணி யார் நீங்க மணி யாருன்னு பாத்துருந்தா முதல் போட்ட வீடியோல பாத்துருப்பீங்க. இந்த போன் அந்த கவர் இதுதான் கவர தெரியுதா? இது நான் உடைக்கல. இந்த கரடி பொம்மை. இந்த கரடி பொம்மை என்ன விலை சார்? கண்ணாடி. இந்த கரடி பொம்மைக்கு குத்தி இருக்கிற குரங்கு பொம்மைன்னா கேப்பேன். குரங்குன்னு சொல்ல மனசு வரையில. கரடிட்டே சொல்லியாச்சு. இதுக்கு மேல குரங்குன்னு சொல்லவா? இது எனக்கு வேர்க்கல. என்ன ஆபத்துக்கு எனக்கு? இப்ப பாத்துருப்பீங்க ஹேர் பேண்டுகள். உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா பிடிச்ச ஹேர் பேண்ட் மதுவக்காட்ட கமெண்ட் பண்ணுங்க. மதுவக்கா இந்த ஹேர் பேண்ட் கீர்த்திய காக்க வடிவா இருக்கும். இந்த ஹேர் பேண்ட் மணிய காக்க வடிவா இருக்கும். இந்த ஹேர் பேண்ட் நியாமாக்க வடிவா இருக்கு. என்ன மதுவக்கான முடிக்கு நல்லா இருக்காது. என்ன மதிய கமெண்ட் பண்ணி மதுவக்கான முடிய பாத்தீங்களா? ஒரு பொடி கட்டுற அளவுக்கு முடி உடுப்பு காய போட காய் இல்லாட்டி மதுவக்கானுக்கு முடியில காய போடலாம். எங்க போறீங்க? எங்க வாங்க வந்து யூடியூப்புக்கு ஒரு காலா சொல்லிட்டு போங்களேன். காய்க்கெல்லாம் வணக்கம், வெல்கம் டு ஜேஎம்கே வ்ளாக் அப்படின்னு ஒரு போனேன்னா எடுப்பேன். ஏமா நீயா இந்த கிளிப்ப காட்ட மறந்துட்டேனே. இங்க பாருங்க. இது வண்ணத்து பூச்சி. இது மாதிரி வெள்ளையில பச்சை விழுந்ததும் இருக்கு. அது மேட் இன் இந்தியா. ஆறு தெரியும். அதான் எங்களை கிளிப் தரேன். நான் எங்களை சின்ன பிள்ளை வாங்கி கொடுத்தேன் கிளிப். உங்களுக்கு நிறைய பிள்ளைங்க வாங்கி கொடுத்துருக்க நீங்கள். அம்மாய் சரி அடுக்குவோமோ? சரியா? அந்த அடுக்குறா அவன் எப்படி அந்த கருப்பு ஒடியா இருக்கு பிச்சிரும். சரியில்ல பிச்ச மாட்டான். வைங்கம்மா இது அங்க எடுக்கல. அடக்குங்கம்மா உள்ள எடுத்து எடுத்து வை. இதுவரை ஏன் பிறந்தாய் மகளே, ஏன் பிறந்தாய் சோறு போல பட்டினிய பார்த்ததில்லை. உங்களுக்கு எப்படி ஐஸ் வைக்கிறாள் வேணும் மட்டும் பாருங்க. அம்மாண்டு அழைக்காத உயிரில்லையே. இதோட யூடியூப்ல இருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் யூடியூப் விட்டுட்டு ஓடிடுங்க. இதுதான் இல்லையாமாண்டா இந்தியா. இது போடாட்டி என்ன தாட்டையா போட ஆடையா போடல. நீங்க பாரு மணி சொல்ல மணிக்கு அவளை அட்டைய பதிகால நான் அவ்வளவு கேவலமாவா மாதிரி இருக்கு. நீ என் பிள்ளைய பத்தி அதை எடுத்து போடைக்குதுமா? என் பிள்ளை எடுக்காது. என் பிள்ளைய கல்ல புத்தினா என்னண்டே தெரியாது. மணி மணி நீ பெட்டியா கல்லு தேவி கல்லு வீடியோ எடுத்த கொண்ட தாவன் இல்ல தாவம் அது உலகத்திலேயே இப்ப எல்லாரும் சொல்றீங்க நாங்க சகோதரங்களை இருக்கிறோம். அதே மாதிரி அப்ப இதை நீங்க வெளியே விட்டீங்க. இது எனக்கு உலகல அது அவளோட துஷ்மாமா செஞ்சு கொடுத்தது. அப்ப ஏன் இதை வெளியே போட்ட? சரியா? அதே மாதிரி உலகத்துல ஃப்ரெண்ட்ஷிப்பும் அவ்வளவு இம்பார்ட்டன்டானது, அவ்வளவு வேல்யூ தரது. ஆனா அமையிற ஃப்ரெண்ட்ஸை பொறுத்து நல்லமா. சரி இப்ப பாத்தீங்கன்னா இப்ப எனக்கு பக்கத்துல இருந்த ஆள் தான் போன் பிடிக்கிறா. போன் பிடிச்சால் இப்ப அம்மா கூப்பிட்டபடியா போயிட்டா கீழே. அதனால வீடியோ முடிஞ்சுதானே பாவா போயிட்டா. நான் தான் முடிக்க போறேன்.
இதான் லியாமாண்ட இது தலைக்கு போற அலிஸ் பேண்டுகள் கிளிப்புகள் பூடுகள் செக்ஷன் தான். இதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. இதை விட இன்னும் அவாட வேற வேற திங்ஸ்கள் காட்டணும்னா அதையும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க, என்னென்ன காட்டணும்னு கமெண்ட் பண்ணுங்க, நாங்க காட்டுறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய். லியாமா பாய் காட்டுங்க. லியாமா பாய் காட்டுங்க. பாய் காட்டுங்க. ஐயோ பாய். அம்மா பாய் காட்டிட்டு. அம்மா அவ வந்துட்டு. அம்மா லியாமா அவ வந்துட்டு. அவ பாருங்க அவ. வா. ஐயோ அந்த அவ 1 மணி தேலையமா. சரி பாய். பாய். எனக்கு நெருப்பு வர சொல்லிட்டு பாய். என்னது? பாய் பாய். லியாமா என்னது? லியாமை லியா இந்த பிள்ளை இருந்தா திரும்ப தொடங்குவா. பாய் பாய்.